2 திமுககாரன் சந்திச்சுக்கிட்டா முரசொலி படிக்கணும். அப்புறம் முரசொலியில் அப்படியே லியோ டால்ஸ்டாயுடைய வரலாறு, சேகுவர பிடல் காஸ்ட்ரோ வரலாறு, யாசர் அராபத்து ஹோசிமினுடைய வரலாறு, அப்படியே லெனின் மாவோவுடைய வரலாறு, அப்படியே தமிழ்நாட்டினுடைய வரலாறு எல்லாத்தையும் கரைச்சி அப்படியே ஊற்றிருப்பாங்க. நாட்டில் நடக்கூடிய ஊழல் லஞ்சத்தம் குறித்து, சுயமரியாதை பகுத்தறிவு சிந்தனைகள் குறித்து எழுதி தள்ளியிருப்பாங்க. 11 மணிக்கு மேலே எவனும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது இல்லை. ராகுகால யமகண்டத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது கிடையாது. சரியாக 3:33க்கு நல்ல நேரம் பார்த்து துணை முதலமைச்சர் பதவி இருக்கிறது. கேட்டால் சுயமரியாதை சுடர்னு பட்டம் வேற இல்லை. என்னத்தை முரசொலி படித்து இந்த நாட்டில் ஒருத்தன் நான் ஐபிஎஸ் பாஸ் ஆகிட்டேங்க, முரசொலி படித்தனால ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டேங்க, முரசொலி படித்ததுனால நான் பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் பாஸ் ஆகிட்டேன், முரசொலி படித்ததுனால நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனேன், முரசொலி படித்ததுனால ஒரு என்டர்பிரனர் ஆனேன், முரசொலி படித்ததுனால தொழில் துணைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தேன், முரசொலி என்னுடைய அறிவு கண்ணை திறந்துருச்சு, முரசொலி படித்ததுனால அரசியல் விழிப்புணர்வு ஒருத்தனை சொல்லுங்க.